என்ன கருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய கிருபை உங்க மேல் வைத்திருக்கிறார் பாருங்களேன். ஒவ்வொரு முறையும் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து வசனத்தை எடுத்து தியானிக்கும் போது வசனத்து நிமித்தம் ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்து பல ஆலோசனைகளையும் கொடுத்து நம்மை பத்திரமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆம், உங்களில் அநேகர் இந்த ஆலோசனையை, இந்த அருமையான வேத ஆராய்ச்சியை நீங்கள் வாஞ்சியோடு கேட்டு கர்த்தருடைய வெளிச்சத்திலே அடியேன் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருவது எண்ணி கர்த்தருக்கு நான் கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆம், இன்றும் கூட தேவன் தருகிற நல்ல ஆலோசனையை அப்போஸ்தலர் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். Acts chapter 7 verse 3. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் வேறு பிரித்த விதத்தை அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு மிகுந்த தைரியமாய் சாட்சியாய் அவர்கள் பேசின வார்த்தை தான் இங்கே நான் நினைவு கூறுகிறேன். நல்லா கவனிங்க. நீயா வந்திருப்பா, இல்லை நீ உணர்ச்சி வசப்பட்ட, இல்லாட்டி உனக்கு ஏதோ வாஞ்ச இருக்குது, அதனால நீயா வந்துரு, ஏன்னா நீ தான் பக்தி உள்ளவனாச்சுன்னு கர்த்தர் அப்படி அழைக்கலங்க. இந்த செய்தியின் சாராம்சத்தை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அநேகர் கர்த்தருடைய வேலை இன்னதென்று அறிய மனதற்று இருக்கிறபடினாலே யூ பீப்புள் ஆர் ஃபெயில் டு நோ த டைம் ஆஃப் காட். தேவனுடைய வேலை, கர்த்தருடைய நேரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள பொறுமையற்று இருந்தபடினாலே உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடாதபடி பல இடங்களில் ஏன் தூஷிக்கப்படும்படி நடந்திருப்பதை எண்ணி தேவ ஆவியானவர் துக்கப்படுகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த மனுஷனையும் அவர் பயன்படுத்த வல்லவர். இப்பேற்பட்ட கொடுமையான பாவத்தில் இருந்தாலும், கொடூரமான அக்கிரமத்தில் இருந்தாலும் அவர்களை மன்னிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நடந்த ஒரு சம்பவம், ஒரு ஊரில் பயங்கரமான ஒரு துர்மாக்கன் இருந்தான். அவனிடத்துல பணம் கொடுத்தால் யாரையும் கொலை செய்வான். அப்படிப்பட்ட ஒரு துர்மாக்கன். அவன் என்ன செய்தான், ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தான். அந்த சுவிசேஷத்தை கேட்டு அவன் மனதில் ஒரு தொடுதல் வந்தது. உடனே அந்த சுவிசேஷத்தை சொன்ன ஊழியரை அழைத்து, ஐயா எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டான். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒழுங்கு செய்த ஊழியக்காரர் அந்த போதகர் சொன்னார், ஐயா இவன் இருக்குதுல மிகவும் கொடூரமான பயங்கரமானவன், இவன் மேலே பல கொலை கேசுகள் இருக்குது, இவனுடைய சுபாவமும் ரொம்ப பயங்கரமானது, கவனமாக இருங்கன்னு. ஆனால் வந்த பிரசங்கித்த அந்த ஊழியரோ ஆண்டவரை நோக்கி கேட்டார், ஆண்டவரே நான் போகலாமா? இங்கே ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டபோது அவர் என்ன சொன்னார், கர்த்தர் நீ வா என்றார். இது ரொம்ப அவசியம். எதுக்கு நான் சொல்கிறேன், ஊழியமாக இருந்தாலும் சரி, நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, நாம் தேவனுடைய நேரத்துக்கும் தேவனுடைய ஆலோசனைக்கும் காத்திருப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டு பண்ணும். முதலாவது. ரெண்டாவது, அது நம்முடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆக இந்த ஊழியக்காரர் கேட்டார், ஏசப்பா உம்முடைய சுவிசேஷத்தை நான் சொன்னேன், ஆனால் இந்த மனுஷனை குறித்து எல்லாரும் சாட்சி பயங்கரமாக சொல்கிறாங்க, இவனை குறித்து கேள்விப்படும் போதே நடுக்கமாக இருக்க, ஏசப்பா நான் போகலாமா என்று அவர் கேட்டபோது ஆண்டவர் தைரியமாக சொன்னார், நீ போப்பா, நான் கூட இருக்கிற அவனை நான் நேசிக்கிறேன், அவனுக்காகவும் நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், அவனும் என்னுடைய மகன் தான், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு என்று சொன்னாராம். உடனே தைரியத்தை வர வைத்து கொண்டு அந்த ஊழியக்காரர் மாத்திரம் அந்த துன்மாக்கமான மனுஷனோடு அவர் வீட்டுக்கு சென்றிருந்தார். அந்த மனுஷன் அந்த வீட்டுக்குள்ளே வந்த ஊழியரை பார்த்து, ஐயா உங்கள் பிரசங்கம் என் மனதை தொட்டுது ஐயா, உலகத்தில் அந்த எந்த மனுஷன் பிரகாசிப்பார் இயேசுநாதன் சொன்னீங்களே, நான் பாவிலும் மகா பெரிய கொடூரமான பாவி ஐயா, என்னை இயேசு மன்னிப்பாரா என்று கேட்டபோது, நிச்சயமாய் மன்னிப்பாரப்பா, நீ உன் இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடு என்று சொன்னாராம். அந்த மனிதன் முதலாவதாக தன்னுடைய ஒரு அறையில் கூட்டிகிட்டு போய் காமிச்சாராம். அங்கே பார்த்தீங்கன்னா இவர் பயன்படுத்தின மதுபான பாட்டில்கள் எல்லாம் அந்த அறை முழுக்க இருந்ததாம். அதை பார்த்தீங்களா, அவர் யூஸ் பண்ணதான ஆல்கஹால் அந்த வீடு முழுக்க, அந்த அறை முழுக்க இருந்ததாம். அப்போ கேட்டாரா, இப்போ சொல்லுங்க ஐயா, நான் காலை மாலை இரவு என்று பாராமல் இடைவிடாமல் குடிக்கிற ஒரு தன்மை கொண்டவன், என்னை இயேசு மன்னிப்பாரா? உடனே இவர் சொன்னாராம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் அப்பா, நீ பயப்படாத, இந்த பாவத்திலிருந்து உன்னை விடுவிப்பார் என்று சொன்னாராம். ரெண்டாவது ஒரு அறைக்கு கொண்டு சென்றார். அங்கே தான் இந்த ஊழியக்காரர் அப்படியே அதிர்ச்சி அடைந்து நின்று போனார். காரணம் என்ன தெரியுமா, இவன் பயன்படுத்தின அந்த ரெண்டாவது அறையில் அநேக மனுஷர்களுடைய மண்டோடு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்கெலட்டன் எதிர்பார்க்கவில்லை அந்த போதகர்.
அந்த பிரசங்கியார் கலங்கி நின்றார். உடனே அவன் சொன்னான், ஐயா நீங்கள் பார்க்குறீங்களே, இது எல்லாமே என் கையாலே நான் கொலை செய்தவர்கள். இப்படிப்பட்ட கொலைகார பாவி ஐயா நான். நீங்கள் சொல்லுகிற அந்த இயேசுவின் ரத்தம் என்னை மன்னிக்குமா என்று கண்ணீரோடு கேட்டார். இவர் என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஏன்னா இவருக்கு இது புதிய அனுபவம். ஆனாலும் ஆவியான ஒரு உதவியோடு சொன்னாராம், இந்த நிலைமையிலும் உன்னை கத்த மன்னிப்பாரப்பான். இறுதியாக ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாலிப பெண்ணும் ஒரு சிறு குழந்தையும் பாதி நெருப்பில் வெந்து கீழே விழுந்து கிடப்பதை பார்த்தார்கள். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அந்த துன்மார்க்கன் கதறினான், அந்த மனுஷன் கதறினான். ஐயா இவர்கள் இருவருமே யார் தெரியுமா? ஏதோ அங்கே விழுந்திருக்கிறாளே நடுத்தர வயது உள்ள ஒரு பெண், அவள் என்னுடைய மனைவி. அதோ அந்த சிறு குழந்தை நாங்கள் பெற்ற பிள்ளை. நான் குடித்து விழுந்து டெய்லி என் மனைவியை அடிப்பேன் ஐயா. ஒரு நாள் அடித்து கொண்டிருக்கும்போது என் குழந்தை தடுக்க ஓடி வந்தாள். அவளை தூக்கி எறிந்த நெருப்பில் போய் விழுந்தாள் ஐயா. அவளை காப்பாற்ற என் மனைவி செல்ல இருவரும் அந்த நெருப்புக்கு பலியாகி பாருங்கள் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட பாவி ஐயா நான். என்னை நேசித்த என் மனைவியை என் பிள்ளையுமே நான் கொலை செய்யும் அளவுக்கு அந்த வெறி கொண்டவன் ஐயா. இப்போது சொல்லுங்கள் ஐயா, நீங்கள் சொல்லுகிற இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை சுத்திகரியுமா? இது நடந்த ஒரு சம்பவம். ஆண்டவருடைய மனதுருக்கம் இறங்கி வந்தது. நீ செய்த அனைத்து காரியங்களும் கர்த்தர் மன்னிப்பார். நீ உண்மையாக மனம் திரும்பு என்று அந்த ஊழியை பிரசங்கிக்க, அந்த இடத்துல ஜெபிக்க அந்த மனுஷன் மாற்றப்பட்டார். நாட்கள் சென்றது. அதே மனுஷன், எந்த மனுஷன் தன்னுடைய குடி பழக்கத்தை, கொலை பழக்கத்தை, மற்ற காரியங்களை சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றாரோ, அவர் அந்த தேசத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் மாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது நடந்த ஒரு சம்பவம். எதுக்கு இதை சொல்லுகிறேன்? என் அன்பானவர்களே, நீ வா, உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா. நீங்க தேவனுடைய வார்த்தையை நம்பி வருவீர்களானால் எந்த சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார். எந்த நிமிஷத்தில் உங்கள்கிட்ட விலகி போகவே மாட்டார். அன்பானவர்களே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்காலத்தை குறித்து பல நல்ல திட்டங்கள் வைத்திருப்பீங்க. அது திருமண காரியமாக இருக்கலாம், படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலத்தின் காரியம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துருவீங்களா? ஆபிரகாமை அழைத்தவர் உங்களையும் அழைப்பார். ஆபிரகாமுக்கு உதவி செய்தவர் உங்களுக்கும் வந்து உதவி செய்வார். நீ பயப்படாதப்பா, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் மகா பெரிய பலனமாக இருக்குன்னு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வேலைக்கு காத்திருங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவு. பிதா வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு ஆலோசனை சொன்னாரே. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நீர் அழைக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். நீ சொல்லுகிற வரைக்கும் நானாக போய் எந்த ஒரு காரியத்தை செய்து வேதனையை நான் கொண்டு வந்துட மாட்டேன்ப்பா. என்னை தயவு செய்து எனக்கு நிதானத்தை தாரும், பொறுமையை தாரும் என்று இப்போ ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்க போகிறோம். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா. இதோட அர்த்தம் என்ன? நீயா வந்துடாதப்பா, நீயா உணர்ச்சி வசப்பட்டு வந்துடாத, நீயா கற்பனை பண்ணிட்டு வந்துடாத. சில ஆட்களுக்கு சொப்பனம் பார்த்தா உடனே வந்துடுவாங்க, சில ஆட்களுக்கு தரிசனம் கிடைச்சா வந்துடுவாங்க. எல்லாவற்றுக்கும் காலம் நேரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படி உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். கர்த்தர் கொடுத்தது நல்ல ஆலோசனைப்படி அவர் வா என்று அழைக்கும் வரைக்கும் காத்திருப்போமா? ஞானஸ்நானம் பெற வருவோம், ரட்சிக்கப்பட ஒப்பு கொடுப்போம், துயாவின் அருளை பெற்று ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்வோம். நிச்சயம் அழைத்தவர் கைவிட மாட்டார். அவர் கிருபைகள் மாறாதவைகள். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இவ்வளவு நேரம் இந்த செய்தியை கேட்டு என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் எடுத்து போடும் அப்பா. எல்லா விதமான உணர்ச்சி வசப்பட்டு அல்லது வேற ஏதோ காரியங்களை எண்ணி அல்லது சொப்பனத்தின் அடிப்படையில் அல்லது தரிசனத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் காத்திருந்து அன்று நிதானித்து பொறுமையோடு வாஞ்சியோடு கடந்து வர ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். நீ நியமித்த காரியத்தை செய்யதான் அழைக்கிறீரே தவிர அவரவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி நீ கூப்பிடல ஆண்டவரே. ஆகவே உம்முடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க அருள் செய்யும். ஆபிரகாமை அழைத்தவர் கடைசி வரைக்கும் தாங்கினீர். வாழ்க்கையில் வந்த நெருக்கங்கள் போராட்டத்தின் மத்தியிலும் வந்து அவனை தேற்றினீர், ஆற்றினீர். அதே போல் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆற்றும் தேற்றும், தொடர்ந்து வழி நடத்தும். அவர்கள் வேலை செய்கிற இடத்துல அவர்களை ஊழியர்களாய் அபிஷேகித்து பயன்படுத்தும். அவர்கள் படிக்கிற இடங்களே அவர்களை பயன்படுத்தும். ஆண்டு எங்கே சென்றாலும் வந்தாலும் ஆண்டவரே அவர்கள் ஆத்துமாதான் செய்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும். புகழ் துதியுமாக்கி மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
பிரியமானவர்களே, இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்பது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஊழியம், பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துகிற ஊழியம். இந்த நல்ல ஊழியத்தில் ஆத்தும ஆதாயம் செய்ய விருப்பமுள்ளவர்கள், வாஞ்சி உள்ளவர்கள் எங்களோடு இணைந்து செயல்படலாம். இந்த ஊழியத்துக்காய் தொடர்ந்து பாரப்படுங்க. தேவங்கள் மனதை உற்சாகப்படுத்தும் பட்சத்தில் பல வகையில் இதுக்கு உதவி செய்ய நீங்கள் முன் வரலாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் விசேஷமாக இதை ஷேர் பண்ணுற யாவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. God bless you.